அதுக்கு சொல்லணும். நம்ம இந்த வாரம் மார்க்ஸ் சிந்தையும் ஆர்வின் சிந்தையும் பற்றி நம்ம தியானிச்சுட்டு வரோம். இப்போ மார்க்ஸ் சிந்தை ஆர்வின் சிந்தை 2ஆம் பகுதி. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6-8 வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6-8. மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அது என்ன செய்யுது? எப்படி என்ற மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கு. நம்ம பார்க்கிறோம் பல இடத்துல இந்த மாம்ச சிந்தை ஆவின் சிந்தை வசனத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். சில பிரசங்கங்களையும் நம்ம கேட்டிருக்கோம். ஆனா நம்ம பார்க்கும்போது இந்த மாம்ச சிந்தைனா என்ன, ஆவின் சிந்தைனா என்ன அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். கேள்வி என்னவா இருக்கும்? மாம்ச சிந்தை ஆவின் சிந்தை என்னவா இருக்கும்? மாம்ச சிந்தைனா என்ன, ஆவின் சிந்தைனா என்ன அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? நம்ம கேட்கணும், நம்மளே கேட்கணும். நம்ம அநேக தடவை இந்த ரோமர்ல வாசிக்கும் போது, எபேசியர்ல வாசிக்கும் போதெல்லாம், கலாத்தியர்ல வாசிக்கும் போதும் அநேக இடத்துல ஆவியானவர் இந்த மாம்ச சிந்தை ஆவின் சிந்தை குறித்து ரொம்ப வலியுறுத்துறது நம்ம பார்க்கிறோம். ஆனா மாம்ச சிந்தைனா என்ன, ஆவின் சிந்தைனா என்ன? நம்ம மாம்ச சிந்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, மாம்ச சிந்தை மரணம் வேதவசனத்துல வாசிக்கிறோம். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்ப மாம்ச சிந்தை மரணமா இருக்கும் போது நம்ம மாம்ச சிந்தையின்படி நடக்க முடியுமா? ஏன்னா வேதவசனம் தெளிவா சொல்லுது, மாம்ச சிந்தை மரணம். அப்ப மாம்ச சிந்தை நமக்கு மரணத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கு. அப்ப நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். மாம்ச சிந்தைனா என்ன, எப்படிப்பட்ட சிந்தையா இருந்தா நம்ம மாம்ச சிந்தையா இருப்போம் அப்படின்னு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்ப மாம்ச சிந்தையை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம மாம்சத்தின்படி நடக்காம இருக்க முடியும். நம்ம மாம்ச சிந்தைனா என்ன, ஆவின் சிந்தைனா என்னன்னு பலருக்கும் தெரியாதனால இது மாம்ச சிந்தையா தான் இருக்கும், இது அல்ல இது ஆவின் சிந்தையா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ஜீவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம மாம்ச சிந்தையில பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்த முடியாது. பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்த முடியாது. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில இருந்த பொழுது கூட அநேக பேர் மாம்சத்துல அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துக்கு ஆலோசனை சொன்னாங்க. இயேசு கிறிஸ்துக்கு ஆலோசனை சொன்னாங்க. அவங்க தாய் கூட சில சமயம் ஆலோசனை சொன்னாங்க. ஆனா அந்த மாம்சத்துல இருந்து வருகிறதான ஆலோசனைய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கல. இயேசு கிறிஸ்து எடுத்துக்கல. அவர் ஆவியில உள்ளுக்குள்ள இருக்கிறதான ஆவியானவர் அவருக்கு போதிக்கிறதான காரியங்களை, அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படுத்தி பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சார் நம்ம பார்க்கிறோம். முதலாவது ஆதாம் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படியல. இரண்டாவது ஆதாமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்து எல்லா காரியத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-3. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-3. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் ஒரு காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனின் பிள்ளைகளா இருந்தோம். நம்ம முற்காலத்துல ரட்சிக்கப்படாத முந்தி எப்படி ஜீவிச்சோமா? மாம்சமும் மனசும் விரும்பினதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். மாம்சமும் மனசு என்ன நினைக்கிறதோ, மாம்சம் என்ன சொல்லுதோ, மாம்சத்தை கேட்டு அதன்படி நம்ம நடந்துகிட்டு இருந்தோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம அதே மாதிரி மறுபடியும் மாம்சத்தின்படி நடந்துகிட்டு இருந்தா எப்படி நம்ம ஆவியின்படி நடக்க முடியும்? எப்ப நம்ம மாம்சத்தின்படி நடந்தோம்? நம்ம ரட்சிக்கப்படாத முந்தி ஆவியானவரே நமக்குள்ள இல்லை. அப்ப நம்ம மாம்சத்தின்படி தான் நடக்க முடியும். ரட்சிக்கப்படாத முந்தி ஆவியான தேவன் நமக்குள்ள இல்லாதபடினால நம்ம 100% மாம்சத்தின்படி தான் நடக்க முடியும். ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். மறுஜென்ம முழுக்குனால நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஆதாம் கிட்ட அந்த ஆவி, மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி உண்டு, அது ஜீவனோட தேவனோட சுவாசம்னு வாசிக்கிறோம். மனுஷனுக்குள்ள ஆவி ஆதாம் எப்ப பாவம் செஞ்சாரோ அந்த சமயத்துல அந்த செத்து போன ஆவி மறுபடியும் இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு உயிர்ப்பிக்கப்படுது. மறுஜென்ம முழுக்குனால நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அவ உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு ஆவியானவர் தேவன் தாமே பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறாரு. நம்ம ஆவியை என்ன செய்யறாரு? ஆவிய தேவன் என்ன செய்யறாரு? உயிர்ப்பிக்கிறாரு.
அப்ப மறுபடியும் நம்ம செத்து போனதான நம்ம கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் ஜீவிக்கிறோம். அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். நம்ம முற்காலத்துல மனசு மாம்சம் விருப்பத்தை செஞ்சோம். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இப்ப நம்ம மாம்சத்தின்படியும் ஜீவிக்கலாம், ஆவியின்படியும் ஜீவிக்கலாம். முன்பு நமக்கு வேற சாய்ஸ் இல்ல, வேற காரியம் இல்ல. ஒன்னே ஒண்ணுதான், மாம்சத்தின்படி தான் ஜீவிக்க முடியும். ஆனா இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் மாம்சத்தின்படி ஜீவிக்கலாம், ஆவியின்படி ஜீவிக்கலாம். ரெண்டு சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு கர்த்தரை பிரியப்படுத்தலாம், கர்த்தரை பிரியப்படுத்தாமையே இருக்கலாம். ரெண்டு சாய்ஸ் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். முன்பு நம்மளுக்கு ஒரே சாய்ஸ் தான், மாம்சத்தின்படி தான் நடக்க முடியும், தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஆனா இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனை பிரியப்படுத்தும்படியா ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகும் அந்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியாம தொடர்ந்து மாம்சத்தின்படி நடந்துகிட்டே இருந்தா நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு அர்த்தம் இல்லை, ஒரு அர்த்தம் இல்லை. நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம் எபேசியர் 2:4-5 எபேசியர் 2:4. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மை அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களினால் மருத்துவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். என்ன செஞ்சார் ஆண்டவரே? கிறிஸ்துவோடு கூட நம்மள உயிர்ப்பித்திருக்கிறார். நம்மள மறுபடியும் உயிரை கொடுத்திருக்கிறார். ஆவியில ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆவியில ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்ம வாசிக்கிறோம். மறுபடியும் தேவன் என்ன செய்யறாரு? நம்ம ஆவியின்படி நடக்கணும், பிதாவோட சித்தம் செய்யணும். முதலாவது ஆதாம் என்ன செஞ்சான்? பிதாவின் சித்தம் செய்யல, மாம்சத்தின்படி. அப்பொழுது நமக்கு மாம்சத்தின்படி நடக்கலாம், ஆவியின்படி நடக்கலாம் அப்படின்றதான சூழ்நிலையில ஏதேன் தோட்டத்துல இருந்தான். ஆனா அந்த ஆதாம் என்ன செஞ்சான்? அந்த ஆவியின் உறவை பாவம் செஞ்சு இழந்து போயிட்டான். ஆனா மறுபடியும் இழந்து போனதான அந்த காரியத்தை தேவன் கிறிஸ்து இயேசு மூலமா நமக்கு மறுபடியும் கொடுத்திருக்கிறார். அப்ப அவன் என்ன செஞ்சான்? அவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியும் புசிக்கலாம், ஜீவ விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம். நன்மை தீமை அறியத்தக்க கனியும் புசிக்கலாம் மாம்சத்தின்படி, ஆவியின்படி ஜீவ விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம். அவன் என்ன செஞ்சான்? நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாம்சத்தின்படி யோசிச்சு அவன் சாப்பிட்டு மரித்தவனா போயிட்டான். அதே போல தேவன் முந்தைய ஆதாம் ஏவாள் அன்பின் குமார் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துல வைத்திருந்தது போல தேவன் இப்ப எங்க வச்சிருக்கிறார்? நம்ம அன்பின் குமாரனோட ராஜ்யத்துக்குள்ள நம்ம வைத்திருக்கிறார். இப்ப அன்பின் குமாரனோட ராஜ்யத்துக்குள்ள இருந்து நம்ம மாம்சத்தின்படி ஜீவிக்கலாம், ஆவியின்படியும் ஜீவிக்கலாம். ஆனா மாம்சத்தின்படி ஜீவிச்சா என்ன நடக்கும்? மரணம். ஆவியின்படி ஜீவிச்சா நித்திய ஜீவன் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடியவா இருக்கிறார். இப்படியா நம்ம என்ன இப்பொழுது நம்ம பார்க்கிறோம், மாம்சம்னா என்ன, ஆவினா என்னன்னு ஓரளவு நாம் தெரிஞ்சு கொள்ளலாம். ஓரளவு உள்ளா நம்ம அறிஞ்சு கொள்ள முடியாது. ஆனா ஓரளவு நம்ம மாம்சத்தின் எண்ணங்கள் தான் என்ன, ஆவிக்குரிய எண்ணங்கள் தான் என்ன அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு நம்ம பார்க்கிறோம், நம்ம ரட்சிக்கப்படாம இருந்தப்ப என்ன நம்ம பிரயாசமா இருந்துச்சு? உலகத்துல ஒரு பெரிய செல்வந்தன் ஆகணும், உலகத்துல ஒரு பெரிய பதவி கிடைக்கணும், உலகத்துல எல்லாரும் பார்த்து நம்மை போற்றக்கூடியதான ஒரு நிலவரத்துல நாம் காணப்படணும், ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும், ஒரு வேலை ஸ்தலத்துல ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும், எல்லாரும் நம்மளை பார்த்து பணக்காரங்க வாழ்ந்தா அவனை போல வாழ்னையா அப்படின்னு சொல்ற மாதிரி நிலவரத்துல நம்ம வாழணும் அப்படின்னு சொல்றதான என்ன செஞ்சோம் இருந்தோம். அப்படி நடந்து அப்படி மாம்சத்தின்படி விருப்பனைகளை செய்து உலகத்துல ஒரு பணக்காரனாகவும், உலகத்துல ஒரு செல்வந்தனாகவும், உலகத்துல ஒரு சுகபோகமான வாழ்க்கை வாழும்படியாகவும் ரட்சிக்கப்படாதபடி நம்ம பிரயாசப்பட்டோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய ஆசை, நம்முடைய கோல் மாறுது. நம்ம கோல் என்ன ஆகுது? மாறுதுன்னு பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம நம்ம ரட்சிக்கப்படாதபடி அந்த காரியத்துக்கு பிரயாசம், பணத்துக்கு பிரயாசப்பட்டோம். என்ன செஞ்சோம்? வியாபாரம் செய்யணும், ஒரு இடத்துல வியாபாரம் செய்யணும், இன்னொரு இடத்துல வியாபாரம் செய்யணும், இல்ல மீன் பிடிக்கிறோம், இந்த இடத்துல மீன் பிடிக்கிறோம், இல்ல அந்த இடத்துல போய் மீன் பிடிக்கிறோம், இதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் எப்படி இன்னொரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம், அப்புறம் வீட்டை வாங்குறோம், கட்டுறோம், ஓகே அதை செஞ்சாச்சு, நம்ம இதை செஞ்சாச்சு, இன்னொரு வியாபாரத்தை செய்வோம். உலகத்துக்குரிய மாம்சத்தின்படி பிரயாசப்படுறோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னத்துக்கு பிரயாசப்படுறோம்? தேவனோட உலகத்தில் உள்ளவைகள் இல்ல, பிதாவின் வலது பார்த்து வீட்டிருக்கிற வேளாண் இடத்தின் நாடுகள் வேற வசத்துல வாசிக்கிறோம். நம்ம கொலோசியர் 3:1-3 வரைக்கும் வாசிப்போம்.
கொலோசியர் 3:1. நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்திருந்தால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்ம மறைச்சிருந்தோம், ஆனா இப்ப உயிர்த்தெழுந்துட்டோம். கிறிஸ்துவோட ஜீவன் நமக்குள்ள மறைந்திருக்குது. கிறிஸ்துவோட ஜீவன் நமக்குள்ள மறைந்திருக்குது. அப்ப நம்ம எந்த காரியத்தை தேடணுமா? மேலாக்கி இயேசுக்கு பின்னால் வலது பாரத்தில் வீட்டிருக்கிறாரே அந்த இடத்துல உள்ள மேலானவைகளை தேடுங்க. அப்ப மேலானவைகளை தேடினா உலகத்துக்குரிய காரியம் மாற்றத்தின்படி உலகத்துக்குரிய காரியங்களை நம்ம நாடி தேடிக்கிட்டே இருக்காக்கா இந்த வலது பாரத்தில் வீட்டிருக்கிற கத்தராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல உள்ள மேலானவைகளை அடைய முடியுமா? அடைய முடியாது. நம்ம அப்ப ஆவியின்படி ஆவியானவருக்கு கீழ்ப்படுத்தி நடந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த பிதாவின் வலது பாரத்தில் வீட்டிருக்கிறாரே அந்த மேலான இடத்தை நாட முடியும். அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனா இன்னும் நம்ம உலகத்துக்குரிய காரியங்கள் உலகத்து ஆசாவா உலகத்தோட சுகபோகத்துல ஜீவிக்கணும், உலகத்தின் வளர்ச்சியின்படி ஒட்டி ஜீவிக்கணும் அப்படின்னு நம்ம ஜீவிச்சோம்னாக்கா நம்ம பிதாவின் வலது பாரத்தில் வீட்டிருக்கிறார கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல உள்ள மேலானவைகளை நம்ம அடைய முடியாது. நம்ம பாருங்க, நம்ம ஏன் உலகத்துல ரட்சிக்கப்படாத இதெல்லாம் தேடணும்? மாம்சத்தின்படி நடக்கிறோம், மாம்சத்தின்படி நடக்கிறோம். மாம்சம் சரீரத்தினால சரீரத்துக்கு ஒரு சுகம் தேவைப்படுது, சரீரத்துக்கு ஒரு சுகம் தேவைப்படுது, சரீரத்துக்கு ஒரு 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 என்ன ஒரு உற்சாகமான ஒரு வாழ்க்கை தேவைப்படுது. அப்ப அந்த சரீரத்துக்கு ஏற்றபடி நம்ம ஆன்மா என்ன செய்யுது? அதுக்கு ஒத்து போய் அதுக்கு சரீரத்துக்கு ஏற்றபடி மாம்சத்தின்படி மாம்சத்துல சரீரத்துக்கு என்ன தேவைப்படுது? ஒரு நல்ல வேலை தேவைப்படுது. 4 பேர் பார்க்கலாம், நல்லா டிப்டாப்பா இருக்கான். 4 பேர் பார்க்கலாம், உயர்ந்த ஸ்தலத்துல உட்கார்ந்து வேலை செய்யறான். 4 பேர் பார்க்கலாம், நல்ல பெரிய பணக்காரனா இருக்கிறான். அப்ப இது மாம்சத்தின்படி பார்க்கக்கூடியதா இருக்குது. மாம்சம் அதெல்லாம் எதிர்பார்க்குது. அப்ப நம்ம மாம்சத்தின்படி நடந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா ஆவியின்படி நடக்கும்போது இந்த மாம்சத்தின்படி நடக்க முடியாது. அப்ப மாம்சத்தின்படி நம்ம நடக்கிறோம். மாம்சம் ஒவ்வொரு காரியத்தை சரீரம் இருக்கிறதுனால நம்ம மாம்சத்தை ஒரு காரியத்தை நம்ம வெளிப்படுத்தி காட்டுகிறது. உதாரணத்துக்கு கண் இருக்குது, ஒரு பெரிய காடியை காமிக்குது. அந்த காடியில போனா வசதியா இருக்கும், 4 பேர் பார்த்து வாங்கியா என்ன காடியில போறாங்க பேசுவாங்க. அப்ப ஆத்மா என்ன செய்யுது? சரீரத்துக்கு இப்படி ஒரு காடி தேவை, சரீரத்துக்கு இப்படி ஒரு காடியில உட்கார்ந்து போறது தேவை அப்படின்னு என்ன செய்யுது? நம்ம ஆத்மா அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்குது. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். இப்ப பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகும் நம்ம சரீரம் இந்த மாம்ச சரீரம் சொல்றதான காரியங்களை உள்வாங்கி நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆவியானவர் ஒருத்தர் நமக்குள்ள கிரியை செய்துட்டு இருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படியது இல்லை. கீழ்ப்படியது சொல்றது கீழ்ப்படியது இல்லை அப்படின்னு சொல்றதை விட அவர் பேசுகிறதான சத்தம் நமக்கு கேட்கறது இல்லை. நம்ம எல்லாம் மாம்சத்தின்படி ஜீவிச்சு பழகிட்டோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மோடு பேசிக்கிட்டு இருக்கிறதான சத்தம் கேட்கல. ஏன் கேட்கல? உலக கவலை, உலகத்துல இன்னும் உலகத்துல ஒரு செல்வத்துல ஆகணும், உலகத்துல ஒரு பெரிய தளத்துல இருக்கிறோம். அநேக பேர் அநேக தடவை சொல்ற வசனம் கிறிஸ்தவ சொல்றப்போ பார்க்கும்போது, நீ தாழ்ந்து போன இடத்துல இருந்து கர்த்தர் உயர்த்துவாரு, தாழ்ந்து போன இடத்துல இருந்து கர்த்தர் உயர்த்துவாரு. என்ன? மாம்சத்தின்படி ஆசீர்வாதம் தான் எதிர்பார்க்கிறாங்க. மாம்சத்தின்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் தான் எதிர்பார்க்கிறாங்க. நீ தாழ்ந்து போய் இப்படி போயிட்டியா, கர்த்தர் தாழ்ந்த இடத்துல இருந்து உன்னை உயர்த்துவாரு. அப்ப மாம்சத்தின்படி ஒரு பொருள் நம்ம கண்ணுல பார்க்கும்போது ஒரு பொருள், அந்த உலகத்தின்படி ஒரு மாம்சத்தின்படி ஒரு பொருளை பார்க்கறாங்க. ஐயோ காடி வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க, இதை செஞ்சுட்டாங்கன்னு மனுஷன் எதை பார்க்க விரும்புறான்? அந்த மாம்சத்தின்படி ஒரு பொருளை பார்க்க விரும்புறான். ஒரு பொருள் அடிப்படையில இதை அடைஞ்சிட்டான். ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம கிறிஸ்துவோட கூட இணைஞ்சு ஜீவிச்சா அந்த ஆவிக்குரிய வளர்ச்சிய நம்ம மாம்ச கண்ணுல பார்க்க முடியாது. மாம்ச கண்ணுல ஏன் நம்முடைய தேவனே ஆவியா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நம்ம சங்கீத புத்தகத்துல வாசிக்கிறோம், ஆவியான தேவனுக்கு ரூபம் இல்ல, தேவன் ஆவிக்குரியவராக இருக்கிறார்னு பார்க்கிறோம். தேவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க தேவன் விரும்புகிறார். ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகும் மறுபடியும் மாம்சத்தின்படி ஜீவிக்கிறோம். இப்ப மாம்சத்தின்படி பிரயாசப்படுறோம். இன்னும் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம சரீரத்துக்கு ஏற்றதான காரியங்களை
ஒரு சாதாரண வீடு வாங்கினாலே போதும். ஆனா பெரிய வீடா வாங்கணும், சாதாரண காடி வாங்கினாலே போதும், ஒரு பெரிய காடியா வாங்கணும், எல்லாரும் பார்த்து நம்மள போட்டணும். அப்படி தக்கதான ஜீவியத்தை இந்த கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டோம் நம்ம என்ன செய்யறோம், அதுதான் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுல தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம பிரயாசப்பட்டுக்கிட்டு இருந்தா மாம்சத்தோட ஆவியானோட சத்தம் நமக்கு கேட்காது. ஆவியானவரோட சத்தம் நமக்கு கேட்கணும்னா நம்ம பிதாவை பார்த்து பார்த்து ஜெபிக்கிறாரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடும் போது ஆவிக்குரிய காரியங்கள் நமக்கு விளங்கும். நம்ம அநேக காரியங்களை குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை, வேலை இடத்துல உள்ள பிரச்சனைகளை, பலவிதமான உலகத்தில் உள்ள மாம்சத்தின்படி இருக்கிறதான கஷ்டங்களை, இது எல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தா ஆவியானவர் பேசுகிறதான சத்தம் நமக்கு கேட்காது. ஆவியானவர் பேசுகிறதான சத்தம் நமக்கு கேட்காது. நம்ம அமைதியா வேத வசனத்தை வாசிக்கும் போது, தேவனை தியானித்து கொண்டிருக்கும் போது, தேவன் ஒரு இடத்தை வைத்திருக்கிறாரு, ஒரு நித்திய ராஜ்யத்தை வைத்திருக்கிறாரு. அந்த ராஜ்யத்துக்குள்ளாக நாம் போகணும், அன்பின் குமார் நம்ம ராஜ்யத்தில் நாம் காணப்படணும் அப்படின்னு நமக்கு ஒரு உணர்வு வரும். அப்ப உணர்வு வரும்போது நமக்கு ஆசை வருது. நம்ம சிந்தை எங்க இருக்கு, பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் நம்ம சிந்தை போவோம். இப்ப நம்ம பொக்கிஷம் எல்லாம் எங்க இருக்கு, உலகத்துலதான் இருக்குது. ஆனா நம்ம பொக்கிஷத்தை எங்க வைக்கணும்னு சொல்ற ஆண்டவர் பரலோகத்துல வைக்கிறோம்ன்றாரு. பொக்கிஷத்தை பரலோகத்துல வச்சா அந்த பிதாவின் வலதுபார்த்து விட்டிருக்கிறாரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மேலான இடத்துல, அதான் என்னோட பொக்கிஷம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம ஆவியானவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். நம்ம தேவன ஆவியானவருக்கு சத்தத்தை நம்ம கேட்கணும். அந்த சத்தத்துக்கு நானே கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்ன்றதான உணர்வு நமக்கு வரும். ஆனா நமக்கு வர உணர்வு என்ன, உலகத்துல செல்வங்களா இருக்கணும், உலகத்துல ஒரு பெரிய பணக்காரனா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இந்த உலக வாழ்க்கையை ஓடுறபடினால நமக்கு அது சரியா விளங்குறது. உதாரணத்துக்கு நம்ம பார்க்கிறோம், ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறான். எதை நினைச்சு ரட்சிக்கப்படுறான், எதை நினைச்சு? சில பேரு கிறிஸ்தவங்கள் ஆவாங்க, கிறிஸ்துக்குள்ள வருவாங்க. எதை எதிர்பார்த்து வருவாங்க, ஐயோ இயேசுவை ஏத்துக்கிட்டா எனக்கு வியாதிகளுக்கு சுகத்தை கொடுத்துருவாருன்னு சில பேர் வருவான். இயேசுவை ஏத்துக்கிட்டா இயேசு வேலை இடத்துல நல்ல வேலையை கொடுப்பாருன்னு வருவான். சில பேர் என்னத்துக்கு வருவான், இயேசுவை ஏத்துக்கிட்டா ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழலாம்னு நினைச்சு வருவான். ஆனா இயேசுவை நம்பி வரணும். எதுக்காக வரணும்? இயேசு நான் இதுவரைக்கும் நான் செஞ்சது தவறு. ஆதாம் பாவம் செஞ்சுட்டான், ஆதாம் பாவம் செஞ்ச நித்திய ஜீவன் அடைய முடியல. அதனால இதுவரைக்கும் யாரு கடவுள்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்பதான் நான் உணர்ந்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்து தான் உண்மையான கடவுள். அவரை நான் அறிஞ்சிட்டேன், அவருக்கு உண்மையா ஜீவிக்கணும். அவர் கூட இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா, அவர் ரட்சகரா ஏற்றுக்கொண்டாக்கா நமக்கு நித்திய ஜீவன் இருக்குன்னு வேதவசனம் சொல்லுது. எனக்கு அந்த நித்திய ஜீவன் வேணும் அப்படின்னு சொல்லிதான் ஒரு ஆத்மா, நாம் இதுவரைக்கும் நான் செஞ்சதெல்லாம் பாவம், உண்மையிலேயே நான் மாம்சத்தின்படி ஜீவிச்சேன், உலக காரியங்களுக்காக பிரயாசப்பட்டேன், உலகத்துக்காக ஓடினேன், அது எல்லாம் தவறு. நான் இனிமே அப்படி நடக்க மாட்டேன். நான் கர்த்தருக்காக ஜீவிக்க போறேன், நான் நித்திய ஜீவன் அடைய போறேன், பிதாவின் வலது பார்த்துள்ள மேலான இடத்தை எனக்கு வேணும், அப்படிப்பட்டதான ஜீவியை நான் செய்ய போறேன் அப்படின்னு வந்தா அவன் என்ன செய்வான், தொடர்ந்து ஆவிக்குரிய ஜீவித்துல மென்மேலும் வளருவான். ஆனா இப்போ ரட்சிக்கப்படுறவங்க எல்லாம் என்னத்துக்காக வராங்க, காசுக்காக வராங்க. ஒரு உலகத்துல ஒரு நல்ல வேலை கிடைக்கும், இயேசு ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாரு, இப்படி வர்றவங்க சில பேர் சில சமயத்துல காலப்போக்குல தேவன் கொடுக்கறதான அந்த தேவன் நம்மள என்ன செய்யறாரு, உடைக்க விரும்புறாரு. ஏன்னா அவன் உடைய மாட்டான், என்ன செய்யறான், இந்த உலகத்தை நோக்கிதான் ஓடிட்டு இருக்கிறான். அதனால அவனோட மாம்சம் உடைக்கப்படல, அவனோட மாம்சம் உடைக்கப்படல. அதனால ஆண்டவர் அவன் மாம்சத்தை உடைச்சாதான் அவன் ஆவியானவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பான். அப்ப மாம்சத்தை உடைக்கும்படி ஆண்டவர் என்ன செய்யறாரு, சில சோதனைகளை கொடுக்கிறாரு. அப்ப சோதனைகளை கொடுக்கும் போது அவன் என்ன செய்யறான், அந்த சோதனை தாங்க முடியல. சில பேர் என்ன செஞ்சான், சோதனை தாங்க முடியாம மறுபடியும் பாவங்களை விட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிச்சுட்டு போயிடும். சில பேர் என்ன செய்யறான், சோதனை கொடுக்கும் போது இன்னும் கர்த்தரோட வசனத்தை கற்றுக்கிட்டபடினால அந்த வசனத்தின்படி வைக்கிறான். கர்த்தரு போக பிரசங்கத்தை எல்லாம் கேட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்ம எதை தேடி வந்தோம், உலகத்தோட தேவைகளை நம்பிதான் வந்தோம். அப்படி நம்ம வந்திருக்க கூடாது, அது சரியில்லை. நித்திய ஜீவனை நம்பி பிதாவின் வலது பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வீட்டிருக்கிறாரு, அந்த இடத்துல உள்ள மேலானவர்களை தேடி வந்திருக்கிறோம். நம்ம செஞ்சது தவறு தான், நம்ம உடைக்கப்படணும். நான் உடைக்கப்படணும் அப்படின்னு என்றைக்கு கர்த்தரோட ஒரு பிள்ளை நினைக்குதோ அன்றைக்குதான் அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அன்றைக்குதான் அவன் ஆவியானவர் அவன் கூட இடைப்பட முடியும், ஆவியானவர் அவனோடு கூட பேச முடியும். இல்ல என்னோட மாம்சம் உடைக்கப்படக்கூடாது,
என்னோட மாம்சம் உடைக்கப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அவன் அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறி செல்ல முடியாது. அவன் இன்னும் மாம்சத்தின் படிதான் நடந்துகிட்டு இருப்பான். மாம்சத்தின் மரணம் அவனுக்கு மாம்ச சிந்தை தான் வரும். ஏன்னாக்கா அவன் மாம்சத்தின் படி உலகத்துல சுகபோகத்தை அனுபவிக்க விரும்புறான். மாம்சத்தின் படி உலகத்துல சுகபோகத்தை அனுபவிக்க விரும்புறான். அதனால அவனுக்கு மாம்ச சிந்தை தான் வரும். என்றைக்கு நான் உடைக்கப்படணும், என் புறப்பான மனுஷன் உடைக்கப்படணும், என் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் கர்த்தருக்குள்ள புதிதாக்கப்படணும்னு என்றைக்கு நினைக்கிறானோ அன்றைக்கு தான் ஆவியானவர் அவனோடு கூட பேச முடியும். ஏன்னா அவன் புறப்பான மனுஷனுக்கு ரொம்ப இடம் கொடுத்தான். புறப்பான மனுஷனுக்கு இடம் கொடுத்தான். பாருங்க, இந்த சரீரம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? பூமியிலிருந்து எடுக்கப்பட்டது. அப்ப அந்த சரீரத்துக்கு உறவுகள் எல்லாம் எங்க இருக்குது? அது தேவையான பொருட்கள், தேவையான காரியம், இந்த சரீரத்துக்கு தேவையான எல்லாம் உலகத்துல தான் இருக்கு. அது உலகத்துல தான் நம்பி இருக்கு சரீரம். ஆனா ஆவி எங்க இருந்து நமக்கு கிடைச்சிச்சு? பரலோகத்திலிருந்து கிடைச்சிச்சு. அப்ப ஆவிக்கு எங்க அதோட ஆவியோட தேவையான காரியங்கள் எல்லாம் எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்குது. அப்ப அந்த ஆவி என்ன செய்யும்? பரலோகத்து தேவனோடு ஐக்கியப்பட ஆரம்பிக்கும். ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த ஆவியோட தேவனோடு ஐக்கியப்பட ஆரம்பிக்கும். ஆனாலும் நம்ம உலக கவலைகளா இருக்கிறபடினால அந்த ஆவி நம்மோடு கூட பேசுகிறதான சத்தத்தை நம்மளால கேட்க முடியல. பேசுகிற சத்தத்தை நம்மளால கேட்க முடியல. சில பேர் சொல்லுவாங்க, ஆவியில ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவியில ஜெபிக்கணும், அபிஷேகத்துல ஜெபிக்கணும். அபிஷேகம் அந்நிய பாஷை அது ஒரு வரம். ஆவியில ஜெபிக்கணும்னா என்ன அர்த்தம்? ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, இந்த காரியத்துக்காக ஜெபி, இந்த காரியத்துக்காக ஜெபி. அப்பொழுது நம்ம ஆவியானவர் பேசுறதான சத்தத்தை நம்ம கேட்டு அதற்காக நம்ம ஜெபிக்கிறோம். அந்நிய பாஷையில ஜெபிக்கிறது அவன் தனக்கான பக்தி விருத்தி உண்டாக்குறான். ஆனா அது ஒரு வரமா இருக்குது நம்ம பார்க்கிறோம். அது வரம். ஆனா ஜெபிக்கணும், ஆவியில ஜெபிக்கிறதா எப்படி? ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டிக்கணும். அந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். அதுதான் ஆவியில ஜெபிக்க வேண்டியதான ஜெபம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜெபத்தை ஜெபிக்கும் போதுதான் பிசாசு என்ன செய்வான்? நடுக்குவான். இப்ப நம்ம எப்படிதான் மாம்சத்துல ஜெபிச்சாலும் பிசாசு பார்த்து சிரிச்சுட்டு தான் இருப்பான். ஏன்னா நம்ம ஆவியின் படி ஜெபிக்கல. எப்படிதான் அந்நிய பாஷையில நம்ம ஜெபிச்சாலும் பிசாசுக்கு அடி விடுவாரு. ஆனா ஆவியானவர் உள்ளான மனுஷன் பரிசுத்த ஆவியோட இடைப்படுறான். உள்ளான மனுஷன் ஆவி, அந்த ஆவி பரிசுத்த ஆவியோட இடைப்பட்டு தேவ காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரு. ஆவி, அந்த ஆவியில இருந்து நம்மளோட ஆத்மா என்ன செய்யுது? அந்த காரியத்தை வாங்கிட்டு, ஓ இப்படியா ஜெபிக்கணும், இப்படியா கர்த்தரோட காரியங்களை செய்யணும், இப்படியா பிதாவின் சித்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி காரியம் ஜெபிக்கும் போது பிசாசுக்கு என்ன செய்யுது? பிசாசுக்கு அடிபடுது. பிசாசு அதெல்லாம் நடுங்க ஆரம்பிப்பான். இப்ப எப்படிதான் ஜெபிச்சாலும் பிசாசு பயப்படுறதே இல்லை. ஏன் பயப்படுறது இல்ல? எல்லாம் மாம்சத்தின் படி ஜெபிக்கிறோம். என்ன ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே எனக்கு வீடு குடும், ஆண்டவரே எனக்கு காடி குடும், ஆண்டவரே எனக்கு நல்ல வேலை குடும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்கோம். ஆனா ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிச்சு ஜெபிக்கிறதான ஜெபம் அது வித்தியாசமா இருக்கும். தேவனுக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை, நம்ம எப்படி ஜீவிக்கணும்னு ஆண்டவருக்கு தேவை தெரியும். என்ன செய்யணும், அடுத்ததுக்கு அர்த்தம் என்ன செய்ய போறாரு அதுக்கு ஜெபிக்க சொல்லுவாரு. அப்ப அதுக்காக நம்ம ஜெபிப்போம், அது நடக்கும். நம்ம மாம்சத்தின்படி நடக்கிறதுனால என்ன செய்யறதுல? மாம்சத்தின்படி நடக்கிறதுனால நம்ம மாம்ச சிந்தை தான் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. நம்ம மாம்சத்தின்படி நடந்துகிட்டு இருக்கிறோம். பல பேர் பாருங்க, இப்பயே அந்நிய பாஷையில ஜெபிக்கிறாங்க. அந்நிய பாஷைன்னு சொல்றது வரம். அது சொன்னவன டக்குனு அந்நிய பாஷைன்னு சொல்லும் போது வரம். அது கருத்து சில பேருக்கு அந்நிய பாஷை வரம் கொடுத்திருப்பாரு, சில பேருக்கு வேதத்தின் அறிவுக்கு வரத்தை கொடுத்திருப்பாரு, சில பேருக்கு குணமாக்க வரத்தை கொடுத்திருப்பாரு, சில பேருக்கு அற்புதங்களை செய்கிற வரத்தை கொடுத்திருப்பாரு. அந்த வரங்கள் தனித்தனியா செயல்படக்கூடியதா இருக்கு. ஆனா நம்ம ஜெபிக்கிறதான காரியம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி தந்து அந்த காரியத்தை நம்ம ஜெபிக்கணும். அதுதான் நம்ம ஆவியில ஜெபிக்கிறதான ஜெபம். இப்ப பாருங்க, இப்ப நம்ம மாம்சத்துல ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறோமா, ஆவியில ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னு நம்ம எப்படி பார்க்கறது? நம்ம உலகத்தோட ஓடி கொண்டிருக்கோம், நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். மாம்சத்தின்படி ஜீவிக்கிறதுனா மாம்சக்க அந்த அசிங்கமான படத்தை பார்க்கறது, இல்ல மாம்சத்தின்படி தவறு செய்யறது, அதுதான் மாம்சம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்டதான நமக்கு அந்த மாம்சத்தின்படி ஓடுறதுனா அநேக காரியம், தேவனோட காரியங்களை கூட நம்ம பல வேளைகளை மாம்சத்தின்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆவியின்படி செய்யறது இல்ல. கர்த்தர் இப்படி செய்யி, இதை செய்ய ஆவியானவர் நம்ம பேசுவாரு, அதை நம்ம கேட்க மாட்டோம். ஏன் நமக்கு எது வசதியா இருக்கோ, அந்த சூழ்நிலைக்கு எது வசதியா இருக்கோ அதை போய் செய்வோம். அது மாம்சத்தின்படி செய்கிறது.
கர்த்தர் சொல்வார், ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், வெளிச்சம் நமக்குள்ள உள்ள வந்தவொடனே அந்த இருள் நம்ம நீங்கி போயிடும். வெளிச்சம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் நமக்குள்ள வந்தவொடனே இருள் நம்ம விட்டு நீங்கி போயிடும். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ஆவி நமக்குள்ள இருக்குது. அது சரியா கிரியை செஞ்சுச்சுன்னா நமக்குள்ள இருக்கிற இருள் நீங்கி போயிடும். ஆனா சரியா கிரியை செய்யறதுக்கு நம்ம இடம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா உலக கவலை, உலக கஷ்டம், உலக பாடு இதெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம். அதான் ஆண்டவர் சொல்றது, என் மேல ஒரு பாரத்தை வைத்து விடு. கர்த்தர் மேல அவர் மேல நம்ம பாரத்தை வைக்கணும். நம்ம பாரத்தை சுமந்துக்கிட்டே இருந்தாக்கா நமக்கு ஒரு விடுதலை கிடைக்காது. தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 5:17. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்ம வசனத்தை நம்ம தெளிவா அறிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறான், அவன் புதிதா இருக்கிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். எப்படி ஒரு சின்ன பிள்ளை ஒரு குழந்தை வயிற்றிலிருந்து பிறக்குதோ, புது சிருஷ்டி உருவாகுதோ, அது எப்படி வளரும்? மாம்சத்தின் படிதான் வளரும். மாம்சத்தின் படிதான் வளரும். உலக காரியங்களை எல்லாம் பார்த்து தான் வளரும். அப்படி வளர்ந்துச்சு. ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஒரு குழந்தையாக பிறக்கிறோம், புது சிருஷ்டியா பிறக்கிறோம். அப்ப இந்த புது சிருஷ்டி என்ன செய்யணும்? ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள ஆரம்பிக்கணும். கொஞ்சம் தான் நமக்கு ஒன்றும் தெரியாது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இனிமேதான் கர்த்தரோட காரியங்களை அறிஞ்சு கொள்ளணும். இனிமேதான் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஒரு ஆத்மா புதுசா ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆவிக்குரிய ஜீவிதத்துல பார்க்கும்போது குழந்தையா இருக்குது. குழந்தையா இருக்குது. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும்? ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளரணும். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற புது சிருஷ்டியா இருக்கிறான். ஏன்னா அன்னைக்குதான் அந்த ஆவி உணர்த்தப்பட்டிருக்குது, அன்னைக்குதான் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்குது. இவ்வளவு நாளா செத்து போய்கிற ஆவி என்ன செய்யுது? அப்பதான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்குது. இப்படி இருக்க ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப நம்ம அந்த பழைய மனுஷனை வச்சு பிதாவின் சுத்தம் செய்ய முடியாது. பழைய மனுஷன் மாம்சத்துல பிதாவின் சுத்தம் செய்ய முடியாது. கிறிஸ்துவோடு கூட இணைத்து புதிய மனுஷனா இருந்தாதான் நம்ம பிதாவின் சித்தத்தை ரட்சிக்கப்பட்ட உடனே செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா வளரணும். கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஒரு பிள்ளை மாம்சத்துல ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்தோ, அதே போல கர்த்தரோட வார்த்தையை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளரக்கூடியதா இருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நமக்கு என்ன இருக்குது? உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலும் குற்றமற்றதா இருக்கிறோம் சொல்றாரு. ஆவி இருக்கு, ஆத்மா இருக்கு, சரீரம் இருக்கு. நமக்கு 3 இருக்கு, ஆவி ஆத்மா சரீரம் இருக்கு, நமக்கு இருக்குது. அப்ப ஆவி ஆத்மா சரீரம் நம்ம ரட்சிக்கப்படாத பத்தி நமக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருந்துச்சா? இருந்துச்சு. ரட்சிக்கப்படாத அப்பயும் ஆவி ஆத்மா இருந்துச்சு, ஆவி ஆத்மா சரீரம் இருந்துச்சு, 3 இருந்துச்சு. ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஆவி ஆத்மா சரீரம் நமக்கு இருக்குது. ஆனா ஆவி ஆத்மா சரீரத்துல ஆவி ரட்சிக்கப்படாத பத்தி செத்த நிலவரத்துல காணப்படுது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியம் இல்லை, பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியம் இல்லை. இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு அதே ஆவி ஆத்மா சரீரம் இருக்குது. ஆனா அந்த ஆவிக்கு பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியம் இருக்கு. ஐக்கியம் இருக்கிறது, அது உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துவை அறியாம யாரும் பரிசுத்தமா ஜீவிக்க முடியாது, யாரும் பிதாவின் சித்தம் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவ பிதாவின் சொந்த பிதாவாகிய தேவனுடைய குமாரன் நம்ம விசுவாசி காட்டி ரட்சிப்பே நமக்கு இல்லை. அப்ப பிதாவின் சித்தம் நம்ம செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து மூலமாக, இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் ஆதாம் மூலமா ஒரு பெரிய பிளவு உண்டாச்சு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? மறுபடியும் அந்த உப்புரவாத உபதேசத்தை தந்திருக்காரு. தொடர்ந்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து, புறம்பான மனுஷன்னா யாரு? ஆத்மா, சரீரம் இல்ல. புறம்பான மனுஷன்னா சரீரம் இல்ல, ஆத்மா. உள்ளான மனுஷன்னா என்னது? ஆவி. உள்ளான மனுஷன்னா ஆவி, புறம்பான மனுஷன்னா ஆத்மா. சரி, அதுக்கு சாவுக்கு ஏதுவான சரீரம். உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன், சாவுக்கு ஏதுவான சரீரம். நமக்கு என்ன இருக்கு? 3 இருக்கு, ஆவி ஆத்மா சரீரம்.
ஆவி உள்ளான மனுஷன், ஆத்துமா புறம்பான மனுஷன், சரீரம் சாவுக்கு எதுவான சரீரம் மூன்றாவதா இருக்கு. இப்படி நம்ம ஆவிக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கலாம், சரீரத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கலாம். நம்ம ஆவிக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா ஆவிக்கு எப்படி நடந்து கொள்வோம். நம்ம மாம்சத்தின் படி நடந்தா மாம்சத்தின் கிரியைகளை செய்கிறபடினால நம்ம நம்ம மரணத்துக்கு பாத்திரவான்களா இருக்கிறோம். நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து நம்ம கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். இது நம்ம இன்னும் நம்ம இதுல என்ன நம்ம அறிஞ்சிக்கணும் முக்கியமான விஷயம், நம்ம உடைக்கப்படும். நம்ம புறப்பான மனுஷன் வேத வசனத்துக்கு வாசிக்கிறோம், நாளுக்கு நாள் ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறப்பான மனுஷனானது அழிந்து போகிறோம். புறப்பான மனுஷன் அழிந்து போனாதான் நம்ம மாம்சத்தின் படி நடக்க மாட்டோம். மாம்சத்தின் படி அநேக பேருக்கு இந்த ஆவி இந்த சரீரம் இந்த ஆத்மா சரீரத்தோடு ஒட்டி வேலை செஞ்சிருச்சு. ஆனா சில காரியங்களை செய்யும் போது ஆவியில நடக்கிறோமா மாம்சத்தில் நடக்கிறோமானே தெரியல. ஆவியில் நடக்கிறோமா மாம்சத்தில் நடக்கிறோமா? வேத வசனம் சொல்லுது, வேத வசனம் தான் இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை பிரிக்க முடியாது. நம்ம ரட்சிக்கப்படாத முந்தி எப்படி இருக்குது, எப்படி இருந்தோம், இந்த ஆத்மா சரீரத்தோட ஒட்டிக்கிட்டு ஆத்மா சரீரத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்குது. என்ன ஆத்மா முடிவு எடுக்குது, சரீரத்தை ஒட்டிதான் முடிவு எடுக்குது. ஒட்டி ரட்சிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் ஒட்டிதான் இருக்கு. அது எப்படி பிரிக்க முடியதா இருக்குது? வேத வசனம் தான் அந்த சரீரத்தை ஆத்மாவிலிருந்து பிரிக்க முடியதா. அந்த வேத வசனமானது கர்த்தருடைய வேதமானது இருபுறமும் கருத்துள்ள பட்டயமாகவும் எந்த ஆவியும் ஆத்மா மூணையும் பிரிக்கத்தக்கதாக வாசிக்கணும். அப்ப நம்ம பிரிக்கப்படணும். இந்த ஆத்மாவும் சரீரமும் பிரிக்கப்படும். பிரிச்சாதான் நம்ம ஆவியானவருக்கு கீழ்ப்படிச்சு நடக்க முடியும். அது நம்ம அனைவருக்கு சரியா தெரியல. நம்ம ஆவியானவருக்கு கீழ்ப்படிச்சு நடக்கிறோமா சரீரத்துக்கு கீழ்ப்படிச்சு நடக்கிறோமா? ஏன் சரியா உடைக்கப்படும் போது நமக்கு தெரியும், ஓ இது தவறு, இது மாம்சம் தான் பேசிக்கிட்டு இருக்குது, இது ஆவியானவர் பேசல, மாம்சம் தான் பேசிக்கிட்டு இருக்குது, இது ஆவியானவர் பேசுறது நமக்கு ஒரு உணர்வு வரக்கூடியதாக கர்த்தர் நம்மோடு பேசினாரு. இந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் அத்தியாசப்படுத்தி கர்த்தருக்குள்ள கிட்டி சேருவோம். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கணும். தேவன் நாமே நம்மோடு பேசுற வார்த்தைக்காக சோதனை பண்ணுவோம்.